அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித வின்சென்ட் விழா. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று புனித வின்சென்ட் விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இவர் ஸ்பெயின் நாட்டில் ஹியஸ்கா என்னும் இடத்தில் பிறந்து சரகோசா என்னும் இடத்தில் வளர்ந்தவர். இவருடைய பேருக்கு வெற்றி பெறுபவர் என்று பொருள். இவர் திருத்தொண்டர். நல் குடும்பத்தின் முகவரியாக வாழ்ந்த வின்சென்ட் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதினார். அனைத்தையும் துறந்து அருள் பொழிவு வாழ ஆரம்பித்தார். திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு சரகோசா நகரின் ஆய வலேரிஸுக்கு உதவியாக பணியாற்றினார். வின்சென்ட் வாழ்ந்த காலத்தில் மத விரோதிகள் கிறிஸ்தவ என்று கேள்விப்பட்டாலே அவரை நெருப்பிலிட்டு அனலில் பரவும் கூக்குரலில் ஆனந்தம் கொண்டன. பசியோடு கிடக்கும் கொடும் விலங்குகளுக்கு தூக்கி போட்டு அதன் கோர வெறியை தமது கரவோசையால் கொண்டாடின. இக்கொடியவர்களின் பார்வை ஆய மற்றும் திருத்தொண்டர் மேல் விழுந்தது. அவர்களை பிடிக்க கர்ச்சிக்கும் சிங்கம் போல அலைந்து திரிந்தார்கள், துன்புறுத்தி இன்புற்றார்கள். வின்சென்ட் மற்றும் அவருடைய ஆய வலேரியுஸ் இருவரையும் காவலர்கள் கைது செய்தார்கள். இழுத்து சென்று அவர்களை விசாரணை கூண்டில் ஏற்றினார்கள். ஆயருக்கு ஏற்கனவே வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருந்ததால் இருவருக்கும் சேர்த்து வின்சென்ட் வாதாடினார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவனை பற்றி, கிறிஸ்தவ நம்பிக்கை பற்றி உரத்து பேசிய உரை அங்கிருந்த ஆளுநரை வெறுப்பேற்றியது. கோபம் தலையுச்சிக்கு ஏறியது. எந்த அளவுக்கு என்றால், ஆயரை நாடு கடத்த உத்தரவிட்ட ஆளுநன் வின்சென்ட்டிற்கு மரண தண்டனை தீர்ப்பளித்தான். இரும்பு கட்டில் ஒன்று தயார் செய்தார்கள். அதன் அடியில் நெருப்பு மூட்டினார்கள். விவிலியத்தை தீயில் தூக்கி போட்டீர் என்றால் விட்டுவிடுகிறோம் என்று ஆசை வார்த்தை காட்டினார்கள். இறைவனை சிக்கன பற்றி கொண்ட வின்சென்ட் ஆளுநனின் எதிர்பார்ப்பை சுச்சமென நினைத்து மறுத்தார். உடனே வின்சென்ட் கயிற்றினால் கட்டி கொதிக்கும் இரும்பு கட்டில் மேல் போட்டார்கள். இறைவனின் அதிமிகு மகிமை புகழ்ந்து பாடி 304ஆம் ஆண்டு வின்சென்ட் மறைசாட்சியாக உயிர் துறந்தார். இதை நற்செய்தி பகுதியின் விளக்கத்தை அறிவோம். நன்மை செய்வது, மனிதநேயத்தை வளர்ப்பது ஆகிய செயல்களுக்கு ஓய்வு நாள் தடையாக இருக்க தேவையில்லை என்ற வாதத்தை முன்வைத்து எதிர்ப்பை கண்டு அஞ்சாமல் கை சூம்பியவரை இயேசு குணப்படுத்துகின்றார். இங்கே இயேசுவின் வாதம் மனித வாழ்வை பலப்படுத்தும் செயல்களை எச்சட்டம் தடுக்க இயலாது என்பதுதான். அவர்கள் ஒரு புதிய சூழ்ச்சியில் ஈடுபட்டனர். இயேசுடன் மோத தங்கள் அடிப்படை வாதங்கள் போதாது என்று உணர்ந்த இச்சமய காவலர்கள் அரசியல்வாதிகளுடன் இணைந்து செயல்படவும் துணிந்து விட்டன. இவ்வாறு தங்கள் கொள்கையற்ற நிலையை பரிசிய வெளிப்படுத்தின. அன்பார்ந்தவர்களே, கைசூம்பி துன்புற்றிருந்தவர் குணம் பெற நாளும் நாளிகையும் ஒரு தடையாக இருக்க தேவையில்லை. ஓய்வு நாள் சட்டத்தை மீறி கை சூம்பியவரை நலப்படுத்தினார். குற்றம் சாட்டலாம் என கவனித்துக் கொண்டே இருந்தது ஒரு கூட்டம். ஆனால் வாழ்வு தரும் இயேசு எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல்
அவரை நாடி வந்தவருக்கு முழு உடல் மன விடுதலையும் தந்தார். அவரின் தொடுதல் கை சூம்பியவரை நலமாக்கி புது வாழ்வு கொடுத்தது. இயேசு மரபுகளை காப்பதே தங்கள் கடமை என்று கருதிய யூதர்களுக்கு புதிய மரபை அளித்து நாவடைக்கிறார். பரிசேயர் இயேசுடன் ஈடுபட்ட மோதலால் தோல்வியை சந்தித்தன. நம்முடைய வாழ்விலே மரபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றோமா? மனிதநேய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றோமா? பரிசேயர்கள் மனிதன் ஓய்வு நாளுக்காகத்தான் என்ற எண்ணத்தில் வாழத் துவங்கினார்கள். ஆனால் இயேசு ஓய்வு நாளை விட ஒருவனின் வாழ்வு முக்கியம் என்று எண்ணுகின்றார். அதனால் கை சூம்பிய மனிதனுக்கு புது வாழ்வு கொடுக்கின்றார். நமது எண்ணம் இயேசுவை போன்று உயர்ந்த எண்ணத்தை ஏற்று செயல்படுவோம். எண்ணம் உயர்வானால் செயலும் உயர்வாகும். ஒவ்வொரு நாளும் நமது எண்ணத்தை கூர்மைப்படுத்துவோம். நமது எண்ணத்திலே நல்ல சிந்தனைகளை பதிப்போம். உயர்ந்த சிந்தனை பதிப்போம். மனித நேயத்தை கட்டியெழுப்புகின்ற சிந்தனையை பதிப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எதிர்ப்புகள் மத்தியிலே இறைபணியை நான் மகிழ்வோடு செய்கின்றேனா? துன்பங்கள் நடுவிலே இறை நம்பிக்கையில் உறுதியாக திகழ்கின்றேனா? நோயாளர்களை தனி கரிசனையோடு சந்தித்து உதவுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எதிர்ப்புகள் மத்தியிலே இறைபணியை மகிழ்வோடு செய்யவும், துன்பங்கள் நடுவில் இறை நம்பிக்கையில் உறுதியாக திகழவும், நோயாளர்களை தனி கரிசனையோடு சந்தித்து உதவும் வரம் தாரும். ஆமீன்.